ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ப்ரெட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நான் 5 ப்ரெட் எடுத்திருக்கேன். 5 ப்ரெட்டோட வந்து சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஓரளவுக்கு பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப பொடியாக அரைக்க தேவையில்லை, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டாலே போதும். சரி, இப்போ இது பாலெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை, உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய் பொடி ஒரு பின் சேர்த்துக்கோங்க. நான் இந்த சர்க்கரை கூடவே சேர்த்து ஏலக்காய் அடித்து வச்சுட்டேன், அதனால் அதை அப்படியே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து முட்டையோடு சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட்டு, அந்த ப்ரெட் தூளை வந்து இது கூட நம்ம கலந்துட்டு போகிறோம். இப்போ இந்த ப்ரெட் தூளை வந்து இது கூட நம்ம கலந்து வச்சுருந்த அந்த பால் இது கூட வந்துட்டு நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கிறோம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இதை கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1/2 கப் சுகர் சேர்த்திட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க, நிறையா விட வேணாம். இதை வந்து அப்படியே வந்து அடுப்பில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே காய்ச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த சுகர் வந்து இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு வந்து கேரமலைஸ் ஆகி வர ஸ்டேஜில் வந்து அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே அது வந்து சர்க்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டு நமக்கு வந்து சுகர் கேரமலைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வந்து நம்ம புட்டிங் செஞ்சிடணும், இல்லைன்னா வந்து இது கட்டி பிடிச்சிடும். பாருங்கள், அந்த சுகர் சிரப்பை வந்து இந்த பிளேட்டில் நான் வைக்க போகிறேன், அதனால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை சுற்றி வர வந்துட்டு அதை அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து இதில் வந்து இப்படி கொஞ்சமாக ஊற்றிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஊற்றிட்டு இதை நல்லா வந்து இப்படி தட்டி விட்டுருங்க, அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக வரும். அப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை வந்து இது கூட வைக்க போகிறோம். இந்த மாதிரி இதை வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறனா ஓட்டை உள்ள ஒரு தட்டத்தமாக வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அலுமினியம் ஷீட்டில் வந்து ஒரு 4-5 ஓட்டை போட்டு இது மேலே வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் எதுவுமே பண்ணல, அப்படியே வந்துட்டு இட்லி சட்டியை வந்து மூடி வைக்க போகிறேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக விடுங்க. இடையில வந்து இந்த ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்காதீங்க. இப்போ ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துகிட்டு இதில் இப்படி வந்து உள்ளே போட்டு பாருங்கள். இப்படி வந்து இதில் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா வந்து இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆறுனதும் ஒரு கத்தி வச்சு இப்படி சைடில் எல்லாம் நல்லா அப்படியே கீறி விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த வேக வச்ச பாத்திரத்தை சைடில் கத்தியெல்லாம் வச்சு நல்லா கீறி விட்டுட்டு இப்படி கமத்து போட்டு 2 தட்டு தட்டுங்க. மேலே நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ப்ரெட் புட்டிங் வந்து கீழே வந்துடும் பிளேட்டில். அவங்க பாருங்கள், நமக்கு சூப்பராக ஒரு ப்ரெட் புட்டிங் தயாராகிடுச்சு. இதை அப்படியே கத்தியில் கட் பண்ணி பாருங்கள், நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், கத்தி உள்ளே இறங்குறதே தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நமக்கு நல்லா ஒரு சாஃப்டான ஒரு ப்ரெட் புட்டிங் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வெனிலா எசன்ஸ் வேணால் கலந்துக்கலாம். இப்போ எங்கிட்ட இல்லாதனால நான் அது கலக்கலை. வெனிலா எசன்ஸ் கலந்துட்டு இன்னுமே கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், நமக்கு நல்லா ஸ்பூன்லேயே சூப்பராக சாஃப்டான ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே இதை வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இது புதுவிதமான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்குது. இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.